வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுறது, அண்ட் ஃப்யூச்சர் ட்ரேடிங்லேயும் ஈக்விட்டிலையும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி இதை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினரில் நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கு வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட், இதை வந்துட்டு கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்துட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். ஈக்விட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணி அதை செல் பண்ணுறது ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டியில் கம்பெனியோட ஷேரை மட்டும்தான் செல் பண்ணி பை பண்ணுவாங்க. இதை வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் மூலமாகவும் பண்ணலாம், டெலிவரி ட்ரேடிங் மூலமாகவும் பண்ணலாம். இது வந்துட்டு ஈக்விட்டி. அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொன்னதுமே 2 விஷயம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட், அண்டு செகண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ், கான்ட்ராக்ட் நோட்டு. இந்த 2 விஷயம்தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் அண்டு ஆப்ஷன், இந்த 2 மூலமாகவும் நம்ம வந்துட்டு இதில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்டு ஈக்விட்டியோட இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃப்யூச்சரில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், அதாவது ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் என்னென்ன பண்ணுறோம், ஈக்விட்டியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாகவே கொஞ்சம் புரிய வரும். அந்த கம்பேரிசன் டேபிளை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாங் பொசிஷன், பை அண்டு செல். இது வந்துட்டு ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங், அதாவது எம்ஐசி, சிஎன்சி, டெலிவரி இதுலையுமே ஈஸியாக பண்ணலாம். அதே லாங் பொசிஷனை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர்லேயும் ஈஸியாக பண்ணலாம். இதுதான் இது வந்துட்டு இந்த லாங் பொசிஷனில் உள்ள கம்பேரிசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன். இது நம்ம செல் பண்ணதை திரும்ப பை பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு அதோட கிராஃப்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து நல்ல பீக்குக்கு போகுது, அந்த ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. பீக்குக்கு போகும்போது அதை நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணும் போது, அதாவது அந்த கிராஃப்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும் போது அடுத்தது இது ரொம்ப டவுன் ஆக போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செல் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்டாக்கோட விலை குறையுது இல்லையா, அதாவது டவுன் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகி குறையுது இல்லையா, அப்படி குறைஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்டாக்கை போய் திரும்ப வாங்குகிறோம். இதை வந்துட்டு ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் செல்லிங்கை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா இந்த ஷார்ட் செல்லிங் ஓரியன்டாகவே நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருங்க. ஷார்ட் செல்லிங் இன் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஷார்ட் செல்லிங்கை பற்றி நீங்கள் என்டையராக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஷார்ட் பொசிஷனிங். இந்த ஷார்ட் பொசிஷன், அதாவது ஷார்ட் செல்லிங்கை ஈக்விட்டிலையும் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் டெலிவரியில் இதை நம்ம பண்ண முடியாது. இதை டெலிவரியில் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கும் இதில் வந்துட்டு, அதாவது இந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஈக்விட்டியில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு. அதே மாதிரி ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் டெலிவரி, அதாவது எம்ஐஎஸ்லேயும் சிஎன்எஸ்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனியான டைம் பீரியட், அதாவது எக்ஸ்பைர் டைம் பீரியட் உண்டு. எம்ஐஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள், அதுதான் இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு தான் இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேமே வந்துச்சு. அண்ட் சிஎன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இன்ஃபினிட்டி, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், அதாவது டெலிவரியில் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், நம்ம விற்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டைமே கிடையாது. அதே போல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு 3 months வந்துட்டு எக்ஸ்பயர் பீரியட். இந்த 3 monthsல அது எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த ஸ்டாக் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் எப்போ இதோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட், அதாவது அந்த மார்ச் மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே தான், அதாவது வியாழக்கிழமை தான் இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவான்டிட்டியை பொறுத்தளவுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் சரி, டெலிவரி ட்ரேடிங் எம்ஐஎஸ்லேயும் சரி, சிஎன்சிலையும் சரி நோ லிமிட்ஸ். இதவே ஃப்யூச்சரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நோ லிமிட்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஆனால் இதுக்கு வேறு டெக்னிக்கல் நேம் உண்டு, அதுதான் லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீவரேஜில் ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டும் லீவரேஜ் கொடுப்பாங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே போல் தான் ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு லீவரேஜ் வந்துட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்போ ஃபர்தராக வர கொஞ்சம் லீவரேஜ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வராங்க. இது செபியோட ரூல்ஸ். ஏன் லீவரேஜ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதில் என்னடா டெலிவரியை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க மாதிரி டெலிவரியில் வந்துட்டு நம்மளுக்கு லீவரேஜே கிடையாது. டெலிவரி ட்ரேடிங்னா நோ லீவரேஜ். ஸோ இந்த கம்பேரிசனை வச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஈக்விட்டியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃப்யூச்சர் ட்ரேடிங்லேயும் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எதில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டியில் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்லேயோ டெலிவரியிலையோ போயிட்டு ட்ரேட் பண்ணலாம், டக்கு நம்ம வந்துட்டு காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஃப்யூச்சரும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு சில வேர்ட்ஸும் சில டெக்னிக்கல்ஸ் தான் மாறி இருக்குமே தவிர, ஈக்விட்டி போலவே தான் ஃப்யூச்சரும் இருக்கும். நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணி நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.